Hi everyone, welcome to week 6 of Business Beginner series. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேட்டர்ன் வந்து ஈஸி மஷ்ரூம் அமிக்ருமி. இதுக்கு நான் 2 கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், ரெட் அண்ட் ஹாஃப் ஒயிட். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ரௌன் ஆர் ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் கூட போகலாம். நான் கொஞ்சம் பிரைட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெட் அண்ட் ஒயிட் போயிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து மேஜிக் ரிங் போடணும், தென் எஸ்சி சிங்கிள் க்ரோஷே, தென் இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் இருக்குது, ரிப்பீட் ரோஸ் இருக்குது, தென் டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் இருக்குது, தென் க்ரோஷியங் இன் ஃப்ரண்ட் லூப் அண்ட் பேக் லூப் அந்த கான்செப்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், தென் ரிப்பீட் ரோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மேஜிக் ரிங் ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மேஜிக் ரிங் உள்ள நீங்கள் வந்து 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. ஸோ இது போட்டதுக்கப்புறமா இந்த டெய்ல் எண்ட் பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நீங்கள் நெக்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ரோ 2 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச். ஸோ அதாவது நமக்கு இந்த ரோ அப்படியே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ 6ன்னு இருக்கிறது நெக்ஸ்ட் ரோவில் வந்து உங்களுக்கு 12 ஆகிடும். ஸோ சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் அப்படின்னா ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச் அப்படின்னா ஒரு ஸ்டிச்குள்ளேயும் நீங்கள் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இதே ப்ரொசீஜரை 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த எண்ட் ஆஃப் திஸ் ரோ உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இது ஃபைனல் 12th ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ பை நவ் நம்ம ரோ 2 முடிச்சாச்சு. இது நீங்கள் நெக்ஸ்ட் ரோ இதில் அப்படியே போட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு இந்த கேப் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது ஜஸ்ட்டு நீங்கள் அகைன் இந்த சென்டரை ஹோல்ட் பண்ணி டெய்ல் எண்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா க்ளோஷர் வந்துடும். தென் இப்போது ரோ 3. ஸோ ரோ 3 1 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ். அதாவது இப்போ டோட்டலாக உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஸோ ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். பை ரோ 3யோட எண்ட் உங்களுக்கு வந்து 18 லூப்ஸ் இருக்கும். ஸோ இது 18th ஸ்டிச். ஸோ பை எண்ட் ஆஃப் தேர்ட் ரோ உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரோ 4. ரோ 4 பார்த்தீங்கன்னா ரிப்பீட். ஸோ ரிப்பீட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ்லாம் போட வேணாம், ஜஸ்ட் இந்த ரோவை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும். ஸோ 18 ஸ்டிச்சஸ் இருக்குன்னா நீங்கள் இப்போ 18 ஸ்டிச்சஸ் இந்த ரோ ஃபுல்லாக போட்டுக்கலாம்.
18. ஸோ ரோ 4 இப்போ ரிப்பீட் ரோஸ் முடிச்சாச்சு. now row 5. ஸோ ரோ 5 பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் crochet then increase. அதாவது இப்போ அடுத்து வந்து இதை 6 டைம்ஸ் பண்ணோன்னா 18 இருக்கவங்களோட ரோ வந்து 24 ஆயிடும். ஸோ 2 சிங்கிள் crochet இப்போ தனித்தனி லூப்பில் போட்டாச்சு. தேர்ட் லூப்பில் இன்க்ரீஸ், அதாவது 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. ஸோ இந்த ப்ரொசீஜரும் நீங்கள் வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். stitch. ஸோ இப்போ ரோ 5 முடிஞ்சிடுச்சு. தென் ரோ 6 அகைன் ரிப்பீட் ரோஸ். ஸோ 24 நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணால் போதும். ஸோ 24 ரிப்பீட் ரோ 24 ஸ்டிச்சஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரோ 7. ஸோ ரோ 7 வந்து 3 சிங்கிள் crochet அண்ட் 1 இன்க்ரீஸ். ஸோ இது பண்ணும்போது உங்களோட 24 இருக்கிறது 30 சேஞ்ச் ஆகிடும். ஸோ 3 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில். தென் 4th ஸ்டிச் வரும்போது இன்க்ரீஸ், அதாவது 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. அகைன் இதே ப்ரொசீஜரை வந்து 6 டைம்ஸ் ஃபாலோ பண்ணணும்.
So this is our 30th stitch. ஸோ ரோ 7 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 8 என்ன பண்ண போகிறோன்னா டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நமக்கு அடுத்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அகெயின் நான் இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஹோல்ட் பண்ணிவிட்டு டெய்ல் எண்ட் பிடிச்சி இழுத்தா இது வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. தென் இப்போது நம்ம டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது அப்படியே கன்சிக்யூட்டிவாக நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இதனால் 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு அடுத்த ஸ்டிச் வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சாக இருக்கும். ஸோ 1 2 3. ஸோ 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போது 4th ஸ்டிச் டிக்ரீஸ் ஸ்டிச். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு லூப்பில் நீங்கள் யானை புல் அவுட் மட்டும் பண்ணிக்கணும். திரும்ப அடுத்த லூப்லேயும் யானை புல் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 3 லூப்ஸ் இருக்கும். ஸோ இது 3த்துலையும் யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்துடணும். ஸோ அதுதான் டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ அகெயின் இந்த ப்ரொசீஜரும் 6 டைம்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுவும் நீங்கள் 6 டைம்ஸ் பண்ணும்போது இப்போ 30 இருக்க உங்களோட ரோ 24 ஆகிடும். So the last decrease stitch. So by this row நம்ம 24 பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஸோ இப்போவே உங்களுக்கு ஓரளவு இந்த மஷ்ரூமோட கப் மாதிரி வந்திருக்கும். ஸோ இது உங்களுக்கு பார்த்தா தெரியும். தென் இப்போ ரோ 9. ஸோ ரோ 9 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு 24 இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஹாஃப் ஆக்கிக்கணும் 12. அண்ட் இந்த ஸ்டிச்சஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் லூப்பில் மட்டும் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் வந்து இந்த இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏன்னா இதுக்கு மேலே வந்து பேஸ் பார்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் கலர் சேஞ்ச்க்கான யான் என்னவோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து க்ரோஷே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் அப்படின்றதுனால நீங்கள் எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வர நான் ஃபர்ஸ்ட்டு டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டு இப்போ லாக் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களோட இந்த 2 கலர் இருக்கும் இல்லையா, அதாவது ரெட் அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ண க்ரீம், இது ரெண்டுத்தையும் இதுக்கு பின்னாடி வச்சு ஹைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக சீல் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுலேயே அது சீல் ஆகிடும். ஒரு
4 ஸ்டிச்சஸ் வரைக்கும் நீங்கள் இது சீல் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டாலே போதும். ஸோ இப்போ செகண்ட் டிக்ரீஸ் போட்டாச்சு. தேர்ட், ஸோ இப்போ கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் க்ரோஷே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு பெண்ட் ஃபார் த மஷ்ரூம் பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. ஸோ இதுலேயே வந்து உங்களோட அந்த ரெட் அண்ட் க்ரீம் வந்து கொஞ்சம் ஹைட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இந்த டெயில் எண்டை உள் பக்கமாக வச்சு மறைச்சிட்டு, ஸோ ரெட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யான் விட்டு கட் பண்ணுறேன். ஸோ தட் இன்னும் ஒரு ஸ்டிச்சில் நான் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. இதையுமே அப்படியே நீங்கள் ஆஸ் யூஷுவல் பின்னாடி வச்சு நீங்கள் க்ரோஷே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்னும் இந்த ஒரு ஸ்டிச்சில் வந்து இது ஹைட் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணுறதுனால நீங்கள் செப்பரேட்டாக இதை வந்து கட் பண்ணி ஹைட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணும் போதே இந்த இதை பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இது பார்த்தா தெரியும். ஸோ கீழே வந்து இந்த ஃபோல்டிங் பார்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ தட் இன்னும் வந்து நீங்கள் கீழே போக போக உங்களுக்கு ஸ்டஃப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டஃபிங்க்கு வந்து நான் காட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஒரு 75% ஃபில் பண்ணியாச்சு. மீதி வந்து நீங்கள் இன்னும் பண்ண கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். லைட்டாக இந்த ஸ்டெம்மை வந்து கொஞ்சம் கனமாக காமிக்கிறதுக்காக. ஸோ 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 இன்க்ரீஸ். ஸோ இதை வந்து 4 டைம்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இது வந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் ரோ வந்து நீங்கள் பேக்கில் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஃப்ரண்ட்டில். ஸோ ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில்
ஸோ 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ தேர்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ இந்த ரோவோட எண்டில் உங்களுக்கு வந்து 12 இருந்தது, இப்போது 16 இருக்கும். ஸோ இப்போ 16 லூப்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் இந்த ஸ்டெம் பார்ட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரோவும் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போது இது ஃபுல்லாகவே ஒரு லூப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 7 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு 8th ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். செவன் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ 8th ஒன். ஸோ 8th ஸ்டிச் இன்க்ரீஸ். ஸோ நான் அகெயின் நீங்கள் 7 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரோவும் முடிச்சாச்சு. ஸோ பை திஸ் எண்ட் உங்களுக்கு வந்து 18 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ அடுத்து வந்து ரோ 12 to 15 நீங்கள் ரிப்பீட் ரோஸ் போடலாம். ஸோ ரிப்பீட் ரோஸ் பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் வருது. ஸோ ஜஸ்ட் அப்படியே 18 வந்து நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம்.
ஒரு ரிப்பீட் ரோ முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இன்னும் 3 ரிப்பீட் ரோஸ் இருக்குது. ரோ 2 ஆஃப் ரிப்பீட் ரோ முடிச்சாச்சு. இப்போ ரோ 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். ரிப்பீட் ரோ 3rd முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ 4th ரிப்பீட் ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 18. ஸோ ரிப்பீட் ரோஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இன்னும் எவ்வளோ ஸ்டஃபிங் உங்களுக்கு தேவையோ அது ஃபுல்லாக நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ரோவில் வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ ஸ்டஃப் வேணுமோ ஸோ அவ்வளோவும் நீங்கள் இப்போவே ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த ரோ வந்து டிக்ரீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ரோ 16. ஸோ ரோ 16 பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ். ஸோ இன்ட்டு 6 டைம்ஸ் நீங்கள் இப்போ பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரோ வந்து 12 ஆகிடும்.
ஸோ 1 சிங்கிள் க்ரோஷே. அடுத்த இதில் வந்து டிக்ரீஸ். ஸோ இது ஏன் 12ஓட ஸ்டாப் பண்ணுறோன்னா, பேஸ் கொஞ்சம் திக்காக இருக்கும் போது லைட்டாக பொசிஷன் பண்ணி நம்ம நிற்க வைக்க முடியும். ஸோ அதனால தான் 12ஓட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது ஒரு சாமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் வேண்டாம் அப்படின்றப்ப நீங்கள் இந்த ஸ்டெம்மே வந்துட்டு இன்க்ரீஸ் இல்லாமல் டைரெக்டாக உங்களுக்கு 12 டிக்ரீஸ் பண்ணிங்க இல்லையா, அதை அப்படியே நீங்கள் 12 ஸ்டிச்சஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கலாம், ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டான மஷ்ரூம் ஸ்டெம் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் அந்த மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி கொஞ்சம் பல்ஜிங்காக வேணும்னாலும் பண்ணலாம். இது 12 டிகிரி ஸ்டிச்சஸ் வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யான் இதை சீல் பண்ணுறதுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஆஸ் யூஷுவலாக போடுற மாதிரி ஒரு நாட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் ஸ்டஃபிங் தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இந்த போர்ஷன்லேயும். ஸோ இல்லை உங்களுக்கு ஸ்டஃபிங் போதும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தேவையோ அதோட கூட நீங்கள் நிறுத்திடலாம். ஸோ இப்போ நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு நீடில் எடுத்து இந்த டெயில் பார்ட் வந்து அதில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்க 12 லூப்ஸ்லேயும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி வெளியே மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 12 லூப்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லூப்லேயும் இன்சர்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் இந்த சென்டர் பார்ட்டை ஹோல்ட் பண்ணி நல்லா ட்ராக் பண்ணிங்கன்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதை சீல் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போது எங்கே எடுத்திருக்கீங்களோ நல்லா எடுத்துக்கோங்க. தென் இப்போ எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு நியர்பை ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ரேண்டமாக இன்னொரு ஸ்டிச்சில் வெளியே எடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இதை வந்து சேர்த்து ஒரு நாட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஒரு இடத்துல பண்ணுறத விட ஒரு 2-3 பிளேசஸில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா சீல் ஆகிக்கும்.
பட் இது வந்து எதில் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு நியர்பை ஸ்டிச்சில் எடுத்தால் தான் இது வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப கேப்பாக எடுத்துட்டோன்னா ஸ்டிச்சஸ் வந்து விசிபிளாக தெரிஞ்சிடும். ஸோ எங்கே எடுக்கிறீங்களோ அதோட நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செக்யூர் ஆனதுக்கப்புறமா இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்து நீங்கள் உள்ளே ஹைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்த உடனே அதே பிளேஸில் வந்து கட் பண்ணிடாதீங்க. ஸோ அங்கேயே கட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த நாட் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிவிட்டு வேணால் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கட் பண்ணுறத விட பெட்டர் நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்டஃபிங்காகவும் அங்கே ஆக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மஷ்ரூம் பார்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இது நீங்கள் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் டாய் பீஸாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஒரு சாம் மாதிரியும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அதை வந்து என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் மேலே ரெட் இருக்கிறதுனால ரெட்டே எடுத்திருக்கேன். இது நீங்கள் வேணும்னா க்ரீம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை டாப்பில் சென்டர் பொசிஷன் வர மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க போத் எண்ட்ஸ்க்கு. எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு சாமாக இதை ஹேங் பண்ண எவ்வளோ யான் தேவைப்படுமோ அந்த அளவு மெஷர் பண்ணிவிட்டு மீதி எக்ஸஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பார்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இங்கே வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவு நீங்கள் விட்டுக்கோங்க. ஸோ விட்டு ஒரு நல்ல நாட் போட்டுக்கோங்க. ஸோ 2 times or 3 times கூட நாட் பண்ணிக்கலாம். ஸோ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ பெட்டர், வெளியே வராது. தென் இப்போ இது போட்டதுக்கப்புறமா இதை ஹைட் பண்ணணும் இல்லையா, ஸோ அப்போ வந்து இதை டேர்ன் பண்ணி இந்த நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்த பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அங்கே உங்களோட நீடலை யூஸ் பண்ணி இங்கே இந்த ஹோல்குள்ளே தள்ளி விட்டுருங்க. ஸோ இந்த ஹேங் பண்ண வேண்டிய பார்ட் இல்லாமல் இந்த எக்ஸஸ் மட்டும், அந்த நாட்டும் எக்ஸஸாக இருக்க டெய்லேருந்து மட்டும் உள்ளே போகிற மாதிரி தள்ளி விட்டுருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் அது இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா இங்கே ஒயிட் கலரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ஒரு 6 மேஜிக் சர்க்கிள் அந்த மாதிரி போட்டு இது மேலே அங்கங்கே அட்டாச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும். So that's it. Thank you for watching.